சிவனும் எறும்பும் 2 நிமிடம் மோட்டிவேஷன் கதை. ஒரு நாள் கைலாய மலையில் சிவபெருமான் அமைதியாக தியானத்தில் அமர்ந்திருந்தார். அந்த நேரத்தில் ஒரு சிறிய எறும்பு அவருடைய பாதத்தில் ஏறிக்கொண்டிருந்தது. எறும்பு மிகவும் சோர்வாக இருந்தது. அது பலமுறை ஒரு சிறிய அரிசி தானியத்தை தூக்கிக் கொண்டு செல்ல முயன்றது. ஆனால் ஒவ்வொரு முறையும் கீழே விழுந்துவிட்டது. இதை கவனித்த சிவன் மெதுவாக சிரித்தார். எறும்பே, நீ இவ்வளவு சின்னவள், அந்த தானியம் உன்னைவிட பெரியது, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுகிறாய் என்று கேட்டார். அப்போது எறும்பு தலையை உயர்த்தி சொன்னது, என் அளவு சின்னதுதான், ஆனால் என் மனசு சின்னதில்லை. நான் முயற்சி நிறுத்தினால்தான் நான் தோற்றவன். விழுந்தாலும் மீண்டும் முயற்சி செய்ய நான் பயப்பட மாட்டேன். சிவன் கண்கள் களிகூறின. எறும்பு மீண்டும் முயன்றது. 1 முறை, 2 முறை, 3 முறை. இறுதியில் அது அந்த தானியத்தை தூக்கிக் கொண்டு சென்றது. அப்போது சிவபெருமான் உலகத்துக்கு ஒரு பாடம் கற்றுத்தந்தார். உடலின் அளவு முக்கியமில்லை, மனத்தின் வலிமைதான் முக்கியம். முயற்சி செய்பவன் தோற்க மாட்டான். தோல்வி என்பது முடிவில்லை, அது இன்னொரு முயற்சியின் ஆரம்பம்.